ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை. அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், அதிராம்பண்ண நகராட்சி தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்டில் 14/9/2025 காலை 11:35 மணி அளவில் தாங்க நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கையாக சமூக நல சார்பாகவும் இந்த மீன் மார்க்கெட்டு சங்கத்தினர் சார்பாகவும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இங்கே ஒரு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா மிகவும் வசதியாகவும் அதே சமயத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்ம அந்த கோரிக்கையை வைக்கிறோம். சமூக நல சார்பாகவும் அதிரை நல சார்பாகவும் கண்டிப்பாக பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில், அதே போல் இந்த வழியாக தான் மீனவர்கள் மீனை கொண்டு வர்றது அனைத்தும் இந்த வழியில் தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் அவங்க படுகிற கஷ்டங்கள் துயரங்கள் சொல்லி மாளாது. இது பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு தினசரி மார்க்கெட்டாக இருந்தாலும் அவங்களுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்றே நம்ம நகராட்சிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நம்ம ஊர் நம்ம கடமை, நம்ம ஊர் நம்ம சுகாதாரம். இது பாரம்பரியமிக்க ஒரு தினசரி மார்க்கெட்டுங்க. இந்த மார்க்கெட்டில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செல்கிறாங்க என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மார்க்கெட்டில் தினசரி ஏலமும் நடக்குதுங்க. பல வெளியூர்கள்லேருந்து இங்கே மீன் வாங்கி செல்கிறாங்க. அந்த மார்க்கெட்டினுடைய ஒரு இன்றைய நிலையை தான் உங்கள்கிட்ட நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட் ரோடு வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரோடு வசதியை செஞ்சு தருமாறு ரொம்ப கேட்டு. உங்கள் பேர்? ராஜதீன். எத்தனை வருஷமாக அந்த மீன் வியாபாரம் பண்ணுறேன்? ஒரு 40 வருஷம். 40 வருஷம் அந்த மீன் வியாபாரம் பண்ணுறாரு. நானும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மீன் மார்க்கெட்டோட நிலை ரொம்ப கவலை அளிக்கிறது. இவங்க கோரிக்கை நியாயமானது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஊர் மார்க்கெட்டை தரம் உயர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். எல்லா புகழும் வல்ல இறைவன்.